சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அடாடாடா அட்டகாசமா இருக்கும். 4 முட்டை எடுத்து வேக வச்சு மேல் தோலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது உள்ள இருக்க மஞ்சள் கருவை நம்ம எடுத்துடலாம். இது போல எடுத்துருங்க. இப்போ வெறும் வெள்ளை கருவு மட்டும் எடுத்து இப்படி நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கலாமா? ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியா இருக்குனது இதையும் சேர்த்துடலாம். 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இது சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. 4 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது இதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சமா. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள், இது கலருக்காக தான். உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்க விட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். மிளகாய் தூள் வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில மூடி வைங்க. பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது 2 சேர்த்து நல்லா பரட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் வெள்ளை கருவு மட்டும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க. இது கூடவே நம்ம மஞ்சள் கருவு சேர்த்துடலாம். மஞ்சள் கருவு சேர்த்து லைட்டா பரட்டி விட்டாலே போதும். கூடவே பொடியா நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளவுதாம்மா, நல்ல ஒரு ஈஸியான முட்டை மசாலா ரெடி.